கிட்னிகளை எடுத்து 2 பேருடைய கிட்னிகளை இயங்க செய்யலாம். அதற்கு பிறகு ஒரு வருணித்து விடுவார். அதன் பிறகு அந்த கண்ணை எடுத்து 2 கண்ணில்லாத குருடர்களுக்கு பார்வையை வழங்கலாம். இப்படி வழங்குவதன் மூலமாக இன்னும் சில ஆண்டுகள் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். அந்த தாய்க்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை. உடனே சொன்னார் அவள், உடனடியாக அப்படி செய்து விடுங்கள், உடனடியாக அப்படி செய்து விடுங்கள், என்னுடைய மகனை நான் இன்னும் கொஞ்சம் வாழ வைத்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டார். உடனே டாக்டர்கள் பல இடங்களில் இருந்து ஸ்பெஷலிஸ்டுகள் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு 8-9 டாக்டர்கள் இருந்து கொண்டு எந்தெந்த இடத்திற்கு எது எது தேவை, இதயம் அகற்றப்பட்டது அது ஒரு நபருக்கு, கல்லீரல் அகற்றப்பட்டது இன்னொரு நபருக்கு, மண்ணீரல் அகற்றப்பட்டது இன்னொரு நபருக்கு, நுரையீரல் அகற்றப்பட்டது அது இன்னொரு நபருக்கு, 2 கிட்னிகள் அகற்றப்பட்டது அது 2 நபருக்கு. அவர் இறந்து போனால் அவருடைய கண்களும் அகற்றப்பட்டு 2 கண்ணில்லாதவர்களுக்கு பொருத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த இறந்து போன இளைஞருடைய பெற்றோர் எப்படி அந்த பையனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? அந்த இதயத்தை பெற்ற அதுக்காக ஒரு விஷயம் இருக்கிறது. உறுப்பு தானம் செய்தவர்கள் இருந்தால் அந்த உறுப்பு தானம் யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை சொல்லக்கூடாது என்பது அரசாங்க சட்டம். இருந்தாலும் கூட இவர்கள் கேட்டுக்கொண்டார். மகனை பார்க்கலாம் என்று சொன்னீர்கள் அல்லவா, ஒரு 2-3 பேரையாவது சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த கண்ணை வழங்கியவர்களையும் கிட்னியை வழங்கியவர்களையும் டாக்டர்கள் காட்டிக் கொடுத்தார். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய மகனின் பிறந்த நாளுக்கு அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி அவர்களோடு இருந்த அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மனநிலையை நீங்கள் பாருங்கள். அன்பு இல்லாதவர்களால் இப்படி நடந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. இன்றைக்கு பார்த்தால் லட்சக்கணக்கான கண்களை இறப்பவர்கள் முன்னரே எழுதி வைத்துவிட்டு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு கண்கள் பார்வையற்றவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி வழங்குவதற்கெல்லாம் ஒரே காரணம் அன்பு என்கின்ற ஒன்றை வளர்ப்பதுதான். இந்த அன்பை வளர்ப்பதற்காகத்தான் அரிமா சங்கம் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறது. இதனுடைய பதவிகளை பார்த்தீர்களானால் 5 வருஷம் 3 வருஷம் கிடையாது. கவர்னராக இருந்தாலும் சரிதான், சாதாரணமாக உறுப்பினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பதவி 1 ஆண்டுக்குத்தான். அந்த 1 ஆண்டு காலம் கிடைத்திருக்கிற காலம். அந்த 1 ஆண்டு காலத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்பதை சாதித்துவிட்டு அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை அரிமா சங்கம் நமக்கு காட்டி தந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள், வயதானவர்கள், பெரும் பெரும் பணக்காரர்கள், நான் எல்லாம் முதல்வராக இருக்கிறேன், கல்லூரியிலே முதல்வராக இருக்கிறவர்கள் தான் நான் அரிமா சங்கத்திலே சேர்ந்தேன். என்னடா நம்ம நிலைக்கு இருக்கு ஒத்துவராக போட்டு சும்மா போட்டு கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நான் நினைச்சேன். ஆனா சில பணக்காரர்கள் எப்படி ஈடுபட்டு இருக்கலாம் என்பதை பார்க்கிற பொழுது திருச்சியிலே ஒரு கடை இருக்கிறது. அதாவது நாகப்பாஸ் என்ற கடை இருக்கிறது. பில்டிங் மெட்டீரியல்ஸ் 10 கடைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது தரையிலே இருக்கிற மண்ணை தவிர, ஒன்றை தவிர, தண்ணீரை தவிர ஒரு கட்டடத்துக்கு என்ன பொருள் வேண்டுமோ அவ்வளவையும் அவர்கள் வைத்திருக்கிறார். அதிலே ஒரு இரும்பு ஷட்டர் உள்ள கிடோனை மாத்திரம் நான் போய் பார்த்தேன். சுமாராக ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சரக்கு இருக்கும். ஜான்சன் டைல்ஸ் அடுக்கி வைக்கிற கடை, அதுக்கு ஒரு ஸ்டோர் இருக்கு, அதை போய் பார்த்தேன். அங்கு ஒரு 20 கோடி ரூபாய்க்கு சரக்கு இருக்கும். அவ்வளவு பெரிய வியாபாரி தன்னுடைய கடையை போட்டு விட்டு உதவி மக்களை விட்டு எல்லாம் விட்டு இங்க வர்றார், ரோட்டுக்கு வர்றார் சேவை செய்வதற்காக. அவரெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட கோடீஸ்வரர்கள் எல்லாம் விடுபடுற போது நாம் என்ன சாமானியம், இதிலே கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கலாமே என்கிற ஒரு சின்ன ஆசை வந்தது. அந்த உந்துதல் தான் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரையில சில சேவைகளை எல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவு மோட்டிவேஷன், ஒருவரை ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது என்பதுதான். ஜாபரடியை அறிமுகப்படுத்துகிற போது பிஎம்ஜிஎஃப் என்ஜிஎஃப் என்று சொன்னார். என்ஜிஎஃப் என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான உறுப்பினர். நாமெல்லாம் மாதம் ஒன்றுக்கு 3500 ரூபாயை கொடுத்து இதை உடுப்பினராக இருக்கிறோம் என்றால் ஜாபரடியை போன்றவர்கள் மெல்வின் ஜோன்ஸ் ஃபெலோ என்பது அதனுடைய அர்த்தம். எம்ஜேஎஃப், மெல்வின் ஜோன்ஸ் ஃபெலோ என்று. இவர் 25,000 ரூபாயை கொடுத்தால் இவருக்காக மாவட்ட சங்கம் இன்னொரு 25,000 ரூபாயை மத்திய சங்கத்திற்கு கொடுத்து 50 ரூபாயை இவருடைய நன்கொடையாக ஏற்றுக்கொண்டு விட்டு இவர் வழங்குகிற அந்த தொகை நலிவுற்ற மக்களுக்காக, பார்வையற்ற மக்களுக்காக, நோயுற்ற மக்களுக்காக உலகெங்கிலும் சேவை செலவு செய்யப்படும் என்பதாக அதற்கு வழங்குகிறார். நம்முடைய சங்கத்திலே 2 பேர் இருக்கிறார்கள். எம்ஜேஎஃப் நண்பர் ராமமூர்த்தி என்பவர் பட்டுக்கோட்டையில் இருக்கிறார். நண்பர் ஜாபரடி ஒருவர் எம்ஜேஎஃப் ஆக இருக்கிறார்.
இந்த ராமமூர்த்திக்கு இன்னொரு ஆசை, இன்னொரு 25,000 ரூபாயை கொடுத்தால் PMJF என்று கொடுப்பார்கள். அந்த PMJF அவராக கூட இன்னொரு ராமமூர்த்தி எங்கள் நண்பர் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு உந்துதல், ஒரு ஆசை. செல்வம் இருந்து என்ன ஆக போகிறது? எல்லாவற்றையும் வைத்துவிட்டு செல்வோம் செல்வோம் என்பதுதான் செல்வம். செல்வோம், நாம் செல்வோம். தரித்திரம் என்ன? தரித்து இரும் ஒரே இடத்தில் 40 ஆண்டுகள் ஒருவன் ஏழையாகவே இருக்கிறான் என்ற சரித்திரத்தை பார்க்கவே முடியாது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவன் பணக்காரனாகவே இருக்கிறான் என்று பார்க்கவே முடியாது. எல்லாம் காலச்சக்கரம் சுழன்று வருவது போல ஏறி இறங்குவது. இந்த வாழ்க்கை சக்கரத்திலே ஓடுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொருளை, நம்முடைய அறிவை மற்றவர்களுக்காக செலவிடுவதன் மூலமாக மற்றவர்களை உயர்வு செய்ய முடியும். அந்த ஒரு முயற்சி தான் இந்த அரிமா சங்கத்தினுடைய முயற்சி. அந்த அரிமா சங்கத்தினுடைய முயற்சி, அதாவது தூய்மையை பற்றி நாம் நிறைய பேசுகிறோம். அதே போன்று நம்முடைய நகர தந்தை அஸ்லம் அவர்கள் இந்த தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய பணியை துவக்கியிருக்கிறார். நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எப்பொழுது என்றால் மக்கள் மத்தியிலே ஒரு அவேர்னஸ். குப்பை ரோட்டிலே அல்ல, நம்முடைய வீட்டு வாசலிலே குப்பை கிடக்கக்கூடாது. நமது வீட்டு சாக்கடை நீர் வெளியிலே போகக்கூடாது. நமது வீட்டினுடைய செப்டிக் டேங்க் பொங்கி வழிந்து வெளியிலே ஓடக்கூடாது. எல்லாம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அக தூய்மை நமக்குள்ளே வந்துவிட்டது என்றால் புற தூய்மை தானாகவே வந்துவிடும். எல்லாரும் ஒரு முறை சிங்கப்பூருக்கு போயிட்டு வரணும், எல்லாரும் ஒரு முறை துபாய்க்கு போயிட்டு வரணும். துபாயில இருக்கிற போது நான் 12 நண்பர்கள் இருக்கக்கூடிய, அதனால்பட்ட நண்பர்கள் இருக்கக்கூடிய அண்மையில் போயிருந்தேன். ஒரு 5 நாள் மட்டும் நண்பர்கள் அழைத்திருந்தார்கள் கூட்டத்தில் பேசுவதற்காக போயிருந்தேன். 12 பேர் இருக்கிறார்கள். ஒரு கழட்டி போட்ட ஒரு கைலியை, ஒரு செருப்பை, ஒரு ஷூவை அதுவும் உங்களை பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் செருப்பு வைக்கிறது ஒரு அலமாரி, லாக் அண்ட் கீ, எல்லாருக்கும் அதே மாதிரி. அழுக்கு சட்டை வெளியே எடுக்காது, அழுக்கு வேட்டி பேண்ட் கிடைக்கும். இங்க பாருங்க, காலேஜில் கூட ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட போனோன்னு ஒரு கழுது 2 ஜட்டி தொங்கும், ஒரு பழைய பணியை தொங்கும். இந்த மாதிரி இந்த வாழ்க்கை நம்ம இந்திய நாட்டு மக்கள் நாம் பழகிவிட்டோம். ஆனால் அங்கெல்லாம் கட்டுப்பாடு, கொசு தொல்லைகள் கிடையாது, நாட்டு விடுத்த சாக்கடைகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய ஊரை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய அன்பு சகோதரர் அஸ்லம் விரும்புகிறார். நம்மால் இயன்றதை நாம் செய்வோம். நம்முடைய வீடுகளை முதலிலே நாம் சுத்தமாக்கிக் கொள்வோம். நம்முடைய குப்பைகளை நமக்குள்ளே வைத்துக் கொண்டு பிறகவை கொட்ட வேண்டிய இடத்திலே கொட்டி ஊரை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இந்த ஒத்துழைப்பை அவருக்கு வருகிறார். நிச்சயமாக அந்த சுகாதாரம் என்கின்ற முயற்சியிலே, ஊரை தூய்மைப்படுத்துவது என்ற முயற்சியிலே அவர் வெற்றி பெறுவார். இந்த ஊர் சுத்தமாக இருப்பதற்கு கட்சி பாகுபாடுகள் தேவையில்லை, ஜாதி உணர்வுகள் தேவையில்லை, தெரு பாகுபாடுகள் தேவையில்லை. எல்லாம் ஒருவராக இருந்து அதிரைவாசிகளாகவே இருந்து அதிரையை நன்றாக உயர்த்த வேண்டும். அடுத்த வீடுகளுக்கு, அடுத்த ஊர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில், அவருடைய முயற்சிக்கு நாம் துணை நிற்போம். ஆனால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையிலே இந்த லட்சியத்தை நிறைவேற்றி விடுவார் என்பது சந்தேகம் கிடையாது. அரசாங்கத்தால் முடியாததை தான் கூட செய்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர், வசதி உள்ளவர் செய்வார். ஆனால் நம்முடைய கைகளும் சேர்ந்தவருக்கு உழைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை நண்பர் அஸ்லம் பெறுவார் என்பதை இந்த நேரத்திலே எல்லாரும் சார்பாகவும் சொல்லி, இந்த அன்பான தருணத்திலே நம்முடைய அன்பான வரவேற்பை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கே வரையிருந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் அஸ்லம் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்களை இந்த அழகான பொன்னாடையை போர்த்தி மகிழ்வார். chairman of the